ஹாய் கேசியா தமிழ் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சார் நான் சொன்ன சீட்ல நீங்க எழுதிருந்தீங்க அப்படின்னா ஸோ ஓரளவு நம்ம சொல்ற மார்க் நேற்று சொல்லியிருப்போம் பிசிக்கல் கட் ஆஃப் எவ்வளவு வரும் அப்படி சொல்லியிருப்போம். ஸோ அந்த மார்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பிசிக்கல் தாராளமா பண்ணலாம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ ஓகே, ஸோ நான் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன், இப்போ நான் 48 மார்க் எடுத்திருக்கேன். ஸோ நான் சொன்ன சீட்ல எடுத்தீங்கன்னா ஒரு 10 மார்க் வந்துச்சு அப்படின்னா நீங்க பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஓவரல் கட்டப்பை விட்டுருங்க. ஸோ ஏன்னா இந்த தடவை எனக்கு தெரிஞ்ச ஓவரல் கட்டப்பை பத்தி நம்ம கணக்கு எடுக்கிறதே வேஸ்ட் தான். இன்கிரஸ் ஆன பிறகு பிசிக்கல் முடிஞ்ச பிறகுதான் நீங்க கணக்கு எடுக்கணும். ஓகே, நீங்க இப்ப கணக்கு எடுத்து இப்ப யோசிச்சீங்க அப்படின்னா வேஸ்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போன தடவை கேரளால நடந்த வருஷம் ஏதாவது ஒரு ஸ்டேட்ல இப்படிதான் நடக்கும். ஓகே, அவங்க பாஸ் ஆயிருப்பாங்க, அதுக்கு ஃபுல் எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்கலாம் அம்புக்கு வேலை ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதனால அந்த மாதிரிலாம் மைண்ட் இருக்காம நீங்க உங்க வேலையை பண்ணுங்க. ஸோ நீங்க எக்ஸாம் முடிச்சுட்டீங்க. ஓகே, அடுத்து என்ன டார்கெட் பிசிக்கல், அதுக்கப்புறம் தான் மெடிக்கல், அதுக்கப்புறம் தான் இது. ஸோ ஓகே, அதனால மொத்தமா எல்லாத்தையும் போட்டு என்னால முடிய ஐயோ போயிருமோ நினைச்சிட்டு அதை நினைச்சு பண்ணீங்கன்னா பண்ணவே முடியாது. ஸோ ஓகே, நீங்க பிசிக்கல் வருதா நம்ம சொல்லியிருப்போம். ஸோ 55ல இருந்து 60 52 அதுல சம்திங் சொல்லியிருப்போம்ல. ஸோ அந்த மார்க் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதனாலதான் சொல்றேன், அதுக்கான முக்கியமான வீடியோ. ஸோ இந்த மாதிரி வீடியோ யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஷிஃப்ட் எது, ஈஸி ஷிஃப்ட் எது, ஸோ எந்த ஷிஃப்ட்டுக்கு அதிக மார்க் கிடைக்கும், இந்த ஷிஃப்ட்டுக்கு எவ்வளவு மார்க் கிடைக்கும், மைனஸ் மார்க் எது கிடைக்கும் சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஓகே, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு காப்பி பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இது கண்டிப்பா இது மாதிரி ஒரு 8% உங்களுக்கு இந்த மாதிரி தான் மார்க் வரப்போகுது. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் பாக்குறீங்க, ஸோ ஃபாலோ பண்றீங்க, ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஆனா சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ண மாட்டீங்க, பண்ணாதான் எனக்கும் நான் வீடியோ உங்களுக்கும் நான் போறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 25ஆம் தேதி தான் ரொம்ப ஹார்டானது இருக்கிறதுலே. ஃபுல் எக்ஸாம்லயே ஹார்ட் ஷிஃப்ட் அப்படின்னா 25ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட். ஓகே, 25ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ரொம்ப ஹார்டானது. ஸோ அதுல 75% அது மாதிரி தான் எடுத்துருக்காங்களா. ஸோ அதிகபட்சம். ஸோ அதனால அது ஹார்ட் ஷிஃப்ட். ஸோ அதுக்கு மார்க் எனக்கு 10க்கு மேலதான் வரும் அப்படி சொல்றாங்க. ஓகே, ஸோ இவங்களுக்கு 10க்கு மேலதான் வரும் சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இது ஹார்ட் ஷிஃப்ட். ஸோ அதுக்கப்புறம் 10 இருக்கட்டும், 18 2ஆம் ஷிஃப்ட், 7 3ஆம் ஷிஃப்ட், 6 2ஆம் ஷிஃப்ட், 20ஆம் தேதி 20 மே 3ஆம் ஷிஃப்ட், 25ஆம் தேதி எத்தனா ஷிஃப்ட் 2ஆம் ஷிஃப்ட். ஸோ ஓகே, இது இந்த ஷிஃப்ட் கணக்கு பாத்துக்கிறீங்க. ஸோ இதுல 17 வந்து 83 வரைக்கும் ஆவரேஜ். ஓகே, ஸோ இது ஹார்ட் ஷிஃப்ட். இது 25 18 7 6 20 25 இந்த ஷிஃப்ட் ஹார்ட் எதுக்கு சொல்றோம்னா ஆவரேஜ் அதிகமா வரல, ரெண்டாவது. ஸோ இவங்களுக்கு 10க்கு மேல மார்க் கிடைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஓகே, மேக்சிமம் மார்க் போனஸ் மார்க் கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கே. ஓகே, ஸோ 10 வரும், 15 வரும் சொல்லுவாங்க எப்பவுமே. போன தடவை நம்ம தமிழ்நாட்டிலே 10 மார்க் மேல வந்துச்சு. ஸோ அது மாதிரி எவ்வளவு மார்க் வரும் சொல்லிட்டு ஸோ கண்டிப்பா வந்தப்பறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சொன்னது கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு. போன தடவை சொன்ன நிறைய பேருக்கு அதே மாதிரி வந்துச்சு. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் ரெண்டாவது ஹார்ட் ஷிஃப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 8 மே 25 20 6 19 28 அதாவது 8 மேல 2ஆவது ஷிஃப்ட்டுங்க. ஓகே, ரெண்டாவது. அதுக்கப்புறம் 25 3ஆவது ஷிஃப்ட், 20 1ஆவது ஷிஃப்ட், 6 ஜூன் 3ஆவது ஷிஃப்ட், 19 2ஆவது ஷிஃப்ட், 28 அதாவது மே 2ஆவது ஷிஃப்ட் 19 20 2ஆவது ஷிஃப்ட் 2ஆவது ஷிஃப்ட். ஸோ 84 வரைக்கும் ஆவரேஜ் இருக்கு. ஓகே, இதுக்கு 10 கீழே, அதாவது 10ல இருந்து ஒரு 8-7 மார்க் வரைக்கும் இந்த ஷிஃப்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது 8ஆம் தேதி 25ஆம் தேதி நான் சொல்லியிருக்கேன், 25ஆம் தேதி 3 ஷிஃப்ட்டுக்கு ஓரளவுக்கு ஹார்டு தான் வந்திருக்கு. 20ஆம் தேதி 6ஆம் தேதி 19 18 ஓகே, 8ஆம் தேதி 2ஆவது ஷிஃப்ட், 25ஆம் தேதி 3ஆவது ஷிஃப்ட், 20ஆம் தேதி 1ஆவது ஷிஃப்ட், 6 3ஆவது ஷிஃப்ட், 19 2ஆவது ஷிஃப்ட், 28 2ஆவது ஷிஃப்ட்டுங்க. ஸோ ஓகே, இதுக்கு எவ்வளவு மார்க் வரும் ஆவரேஜ் பார்க்கலாம். அதாவது இதுக்குமே ஓரளவு வரலாம், 10ல இருந்து 10 9 8 அந்த 7 சம்திங் வரைக்கும் உங்களுக்கு தாராளமா வரலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஷிஃப்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3ஆவது ஷிஃப்ட். ஓகே, அதாவது ஈஸியா ஹார்ட் அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அந்த ஷிஃப்ட்ல என்ன 22ஆம் தேதி ஓகே செகண்ட் ஷிஃப்ட், 5ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், 6ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், 30ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், 4ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், 30ஆம் தேதி 3ஆவது ஷிஃப்ட். ஓகே, சோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 89 ஆவரேஜ். இவங்களுக்கு 8ல இருந்து 5 6 3 2 1 சோ இந்த மாதிரி 3ஆவது கேட்டகரிக்கு இவ்வளவு மார்க் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு நம்ம 10க்கு மேல பார்த்தோம், 10ல இருந்து 8 7 வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம்
எத்தனை மார்க் வந்துடலாம் 2 3 4 5 6 7 வரைக்கும் இந்த ஷிஃப்ட் கண்டிப்பா கிடைக்குங்க. சோ அதுக்கப்புறம் ஈஸி ஷிஃப்ட்டுங்க. சோ ஓகே, மைனஸ் ஆனா இந்த ஷிஃப்ட்ல தான் மைனஸ் ஆறது. 31ல வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஓகே, 31 100 110 114 சம்திங் வரைக்கும் எடுத்திருக்காங்க. சோ அதே ஈஸி ஷிஃப்ட். ஓகே, இதுக்கு மைனஸ் ஆக சான்சஸ் இருக்கு. 31 வந்துட்டு எங்க எழுதுனாங்க தெரியுமா? சோ ரீ எக்ஸாம் எழுதுனாங்களா, சோ அவங்களுக்கு. ஓகே, சோ 31 பாருங்க, 3ஆவது ஷிஃப்ட்டும் சரி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்லயும் அதுலதான் வருது. ஓகே, சோ இருக்கும் மைனஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஈஸி ஷிஃப்ட் பாத்தீங்கன்னாவே 4 ஷிஃப்ட் தான் வருது. அப்ப இதுல மைனஸ் ஆகாம அந்த மார்க் கூட வரலாம். மைனஸ் ஆனாலும் 2 மார்க் 3 மார்க் மைனஸ் ஆகலாம். இல்ல 1 மார்க் 2 மார்க் கிடைக்கலாம். எப்பன்னா 30 4 31 32 4ஆவது ஷிஃப்ட் 3. ஓகே, 31 3 31 1 ஒரு 2. ஓகே, இந்த ஷிஃப்ட்ல வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ மைனஸ் ஆருக்கு இந்த ஷிஃப்ட்ல தான் மைனஸ் ஆக சான்சஸ் இருக்கு. சோ அதிகமா இல்ல 1 மார்க் 2 மார்க். ஏன்னா இது ஃபுல்லாமே ரொம்ப ஹார்டான ஷிஃப்ட். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இதுக்கப்புறமா பர்சனலா நான் இன்னும் பொண்ணுதான் எழுதி போட முடியுது. சோ அதுக்கு மேல எழுத முடியல, தெளிவா எழுதுனா ரொம்ப லேட் ஆயிரும். சோ ஓரளவு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என் நம்பர் கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நீங்க என்ன ஷிஃப்ட் எழுதினீங்கன்னா அந்த ஷிஃப்ட்டுக்கு நான் வந்துட்டு இதை பார்த்து நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். இந்த ஷிஃப்ட்டுக்கு இவ்வளவு மார்க் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ ஓகே, இவ்வளவு கலெக்ட் பண்ணி நம்ம போடுறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காண்டி தான் போடுறோம். ஓகே, சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தான் போறோம். போனஸ் மார்க் எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் நீங்க பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா சோ நீங்க வேஸ்ட் தான். சோ ஓகே, எனக்கு தெரிஞ்சு கம்மியா மார்க் எடுத்திருக்கோம், ரொம்ப எடுத்திருக்கோம் அப்படிலாம் நினைச்சு பார்க்காதீங்க. சோ பிசிக்கலுக்கு தகுதி சோ ஓகே 50க்கு மேல பிளஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிருங்க. உமனா இருக்கட்டும் மென்னா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும். ஓகே, நீங்க பிராக்டிஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா சோ ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு அதுக்கு அடுத்தப்பட்டு பாத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ்மேன் இருக்கு, ட்ரேட்ஸ்மேனுக்கு எஃபெக்ட் போடுங்க, அது கூட முன்னாடி வரலாம் பிசிக்கலுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நவம்பர் மறுபடியும் உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் கால் பண்ணிடுவாங்க. இப்ப இன்க்ரீஸ் எத்தனை ஆகுது அதை வச்சுதான் நம்ம வேலை பார்க்க சொல்ல முடியும். ஓகே, அதனால தயாரா இருங்க. நான் திரும்ப திரும்ப ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். சோ கை நிறைய சம்பளம் வேணும், யூனிஃபார்ம் போடணும். நிறைய பேர் கனவா இருக்கும் யூனிஃபார்ம் போடுறதுக்கு. சோ அந்த கனவு நிறைவேணும் அப்படின்னா சோ லாஸ்ட் வரைக்கும், அதாவது 100 மார்க் நீங்க எடுத்திருந்தாலும் அவங்க லாஸ்ட் வரைக்கும் அவங்களுக்கு வந்து என்ன தெரியுமா, கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரைக்கும் வேலை கன்ஃபார்ம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகே, பிசிக்கல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் ஆவடியில எவ்வளவு ஸ்டிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, சோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது டவுட், ஏதாவது உங்களுக்கு எப்ப நடக்கும் பிசிக்கல் நடக்கும் சொல்லிட்டு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். சோ ரன்னிங்குமே என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும், எப்படி பண்ணணும், சோ டிஃபரெண்டா இருக்காது. நான் சொல்றது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா 100% நீங்க பிசிக்கல் பாஸ் ஆகலாம். ஓகே, சோ அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்துச்சு, போகும்போது ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நிறைய டிப்ஸ் சொல்லுவேன். நீ எனக்கு டைரக்டா கால் பண்ணலாம். சோ என்ன மாதிரி யாரும் டிப்ஸ் சொல்ல முடியாதுன்னு அடிச்சு சொல்லுவேன். ஓகே, ரன்னிங்லாம் டிஃபரெண்டா டிப்ஸ் கொடுக்குற ஒரே ஆளா நானா தான் இருப்பேன், உங்களுக்கே தெரியும். ஓகே, சோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரெண்டாவது இன்னும் சொல்றேன், என்னோட சேனல் வந்து எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வம் வரும். சோ ஓகே, பாய், ஜெய் ஹிந்த்.